ஃப்ரண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். அரசியல்ல தினம் தினம் பரபரப்பா நிகழ்வுகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அத பத்தி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். பெண்களுக்கு கொடுமைகள் நடக்கக்கூடாது. ஏன்னா சிறு குழந்தைகள்லேருந்து மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல. என்னுடைய சிங்கப்பெண் அதிரடிப்படை களத்துல இறங்கி ஒரு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கும். பெண்கள் நடமாடுற இடத்துல அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இருப்பாங்க, பாதுகாப்பா இருப்பாங்க, அரணா இருப்பாங்கன்ற மாதிரி டயலாக்லாம் பயங்கரமா பேசினாரு. நிஜத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை அந்த ஓபன் பண்ற அந்த விழாவுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் போகல. அதை விட முக்கியமா அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வீடு குடி போற ஃபங்க்ஷன் முக்கியமா தென்பட்டிருக்கு அவருக்கு. நாடாவது நாட்டு மக்களாவது அவங்க எப்படியோ போயிட்டு போறாங்க, எனக்கு என் ஃபங்க்ஷன் தான் முக்கியம். ஏன்னா ஜெகதீஷ்குமார் அவருக்கு விஜய் அவர்கள் ரொம்பவே நெருக்கம். ரூட் அப்படின்ற ஒரு கம்பெனி ஓபன் பண்ணி அது மூலமா நிறைய இன்ஃப்ளூயன்ஸரை எடுத்து விஜய் அவர்களுக்கு ஆன்லைன்லயே இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இது மூலமா பரப்புரையெல்லாம் மேற்கொண்டு ஜெயிக்க வச்சதுக்கு இவரும் ஒரு காரணம்னு சொல்லலாம். இவருடைய மற்ற வேலைகளையும் ஹீரோயின்ஸ்லாம் கால் ஷீட் கொடுக்கறது, இவருடைய மற்ற ஒர்க்கையும் இவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதனால என்னுடைய மேனேஜருடைய குடிபோற ஃபங்க்ஷன் தான் எனக்கு முக்கியம், நாடாவது சிங்கப்பெண்ணாவது அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜய் நடந்துகிட்டது ரொம்பவே ஒரு கண்டிக்கத்தக்க ஒன்றா இருக்கு சார். இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இது ஜெகதீஷ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு விஜய்க்கு இந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பேசுறோம்ல. இப்போ டெல்லி பயணத்துக்கு கூட போனாங்க. போகும்போது அரசு முறை பயணம் தான் இது. தனிப்பட்ட விதத்துல இவர் தனி விமானத்துல போறாருல, பிரச்சாரத்துக்கு போறாரு, த்ரிஷா கூட போறாரு, அப்படி இப்படின்ற போற நிகழ்ச்சி கிடையாது. அரசு முறை பயணம். அரசு முறை பயணத்துல அரசு துறை சார்ந்த அதிகாரிகள், மினிஸ்டர்ஸ் இவங்க மட்டும்தான் போவாங்க. ஆனா ஜெகதீஷ் பழனிசாமி யாரு, நீங்க எதுக்கு அவரை கூட்டு போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் அரசு சார்ந்த ஒரு பதவியில கூட அவர் கிடையவே கிடையாது. இப்ப நீங்க ஜான் ஆரோக்கியசாமி கூட்டு போறீங்கன்னா கூட அவர் உங்களுக்கு அரசியல் விமர்சகரா, அரசியல் ஆலோசகரா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ரேஞ்சில என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி மட்டும் எதுக்கு கூட்டு போறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. ஸோ இவர் அரசு சார்ந்த எந்த பதவியிலும் கிடையாது. ஆனா இவர் போறாரு. அது அடுத்தபடியா நீங்க எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பெருசா எதிர்பார்க்கப்பட்டாங்க சிங்கப்பெண் அதிவிரைவு படை துவக்க விழா. இதுக்காக பல காவல்துறையினர் பிராக்டிக்ஸ் எல்லாம் பண்ணி, ரிஹர்சல் எல்லாம் பண்ணி ரெடியா இருந்தாங்க. ஏன்னா சிஎம் வராரு, இந்த நிகழ்ச்சி இனாகிரேஷன் நடக்குது அப்படின்னும் பொழுது எல்லாமே பர்ஃபெக்டா என்ன பண்ணாங்க, ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனா திடீர்னு இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மேனேஜர் அவருடைய இல்ல விழாவுக்கு என்ன பண்றாரு, போறாரு. உங்களுக்கு யார் ரொம்ப முக்கியம்? உங்களை மக்கள் ஓட்டு போட்டு எங்க பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக பாதுகாப்பு கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் உங்களை முதலமைச்சர் சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு மக்கள் எல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, மக்கள் என்ன நம்புவாங்க, நான் எது சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க, எனக்கு மக்களுடைய பக்கபலம் இருக்கு, நான் எது பண்ணாலும் மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு மெத்தன போக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இன்னைக்கு இவர் இந்த சிங்கப்பெண் அதிவிரைவு படை துவக்காம போனார்ல, அவர் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரோ, எப்போ அவர் சைன் போட்டாரோ அன்னிலிருந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்ற சம்பவம் அதிகரித்தே கொண்டிருக்கு. டில் நம்ம இப்ப பேசிட்டு இருக்க இந்த டைம்ல கூட அதிகப்படியான குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா நீங்க ஏன் இவ்வளவு காலம் தாழ்த்துறீங்க சிங்கப்பெண் அதிவிரைவு படையை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு? ஏன்னா இதுக்குன்னு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தனியா டிஐஜி முதற்கொண்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க. ஸோ இதுக்கு சிறப்பு அதிகாரிகள் மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லா அதிகாரிகளும் நீங்க செட் பண்ணி வச்சுட்டீங்க. அப்ப ஏன் இவ்வளோ காலதாமதம்? ஏன்னா இவருக்கு பெண்கள், தமிழ்நாட்டிலோட பெண்கள் பாதுகாப்பு முக்கியமா, பெண்கள் குழந்தைகள் அந்த பாலியலுக்கு நடக்கிற அந்த குற்றங்களுக்கு இவரு அது முக்கியமா, இல்லாட்டி இவருக்கு அவருடைய மேனேஜர் வீட்டு நிகழ்ச்சி முக்கியமா அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. ஸோ விஜய் என்ன நினைச்சிட்டாரு மக்களை பத்தினா, நம்ம எது பண்ணாலும் நம்ம தான் முதலமைச்சர், நம்ம எது பண்ணாலும் மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இதை கிரியேட் பண்றதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. இப்ப விஜய் இப்ப நம்ம பேசிக்கிறோம், சிங்கப்பெண் மக்களுடைய, பெண்களுடைய, குழந்தைகளுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமா, இல்ல அவங்க மேனேஜர் வீட்டு நிகழ்ச்சி முக்கியமா, இதை நம்ம விவாதிக்கிறல. இப்போ என்னவா பண்ணுவாங்க தெரியுமா, இவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர் டீம் ஒன்று இருக்குல்ல, இந்த ரூட் மாஃபியா இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை பெருசாகிறதுக்கே ஒரு டீம் என்ன பண்ணும் இருக்கும். ஸோ அதை டெவலப் பண்ணிடுவாங்க. இது மக்கள் மத்தியில் போய் ஈஸியாக ரீச் ஆகிடும். மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, நம்பிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். இப்போ ஒன்றும் இல்லைங்க,
என்ன சொன்னாங்க, காலையில இவர் போயிட்டு சட்டமன்றத்துக்குள்ள போனாரு, வேட்டி சட்டை போனார்ல, உடனே எல்லாத்தையும் போட்டாங்க. பாத்தீங்களா, எங்க முதலமைச்சர் வந்து முதல் முறையா வேட்டி சட்டையில தலைமைச் செயலகத்துக்கு போனாரு, பாரம்பரியமான உடையில வந்து வந்துட்டாரு அப்படின்ற அதெல்லாம் மாதிரி போன. சோ போட்டாங்க. இவங்க வந்து எப்படின்னா இந்த ரூட்டை மாத்தி விட்டுருவாங்க. இதான் ரூட் மாஃபியா அப்படின்னு கூட இருக்கு. ஒரு தவறான ஒரு செயலை வந்து விஜய் அவர் செய்யறாரு. ஏன்னா இதுக்காக எவ்வளவு லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ணிருப்பீங்க, அரசாங்க நிதி, அவரு தனிப்பட்ட நிதியில. நான் அவர் சொன்னார்ல, என் பாக்கெட்ல இருந்து ₹1 நான் வந்து எடுத்துக்க மாட்டேன், அரசு பணத்தை வீணாக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் அரசாங்கம் செலவு பண்ணுச்சு? இன்னைக்கு அந்த பணம் வேஸ்ட் தானே. இப்ப இந்த வெள்ளை அறிக்கை கொடுக்க போறேன்னு சொல்லுவாங்க, அதுல இத குறிப்பிடுவாங்களா இந்த மாதிரி நான் கண்டிப்பா. வேஸ்ட் பண்ணிட்டேன்? ஏன்னா நீங்க அந்த நேரிஸ்ட் எடுத்து நீங்க ரெண்டல் எடுத்திருக்கீங்க, அதுக்கு நீங்க பேமெண்ட் கொடுக்கணும். லைட்டு, மைக்கு, பல நிகழ்ச்சி, நீங்க பல விதத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும், காசு செலவு பண்ணிருப்பாங்கல்ல. அப்ப அதெல்லாம் யார் கணக்கு? நீங்க காசு கொடுக்க போறீங்களா? இல்ல மக்கள் பணத்தை வேஸ்டா நான் வீண் விரயம் பண்ண மாட்டேன்னு சபதம் எடுத்துக்கிட்டார்ல, உறுதிமொழி எடுத்துக்கிட்டார்ல. இன்னைக்கு என்ன நீங்க பண்றீங்க? மக்களுடைய நிகழ்ச்சி, பொதுமக்களுடைய நிகழ்ச்சி, நீங்க அதை முடிச்சுட்டு கூட நீங்க போயிருக்கலாம் சார். ஏன்னா மக்களுடைய பணம் சார், அது அரசாங்க பணம். நீங்க அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், நிகழ்ச்சியை துவக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நிகழ்ச்சிக்கு போயிருக்கணும். ஆனா எனக்கு தமிழ்நாட்டு பெண்களுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பு எனக்கு முக்கியம் கிடையாது, என் மேனேஜர் எனக்காக உழைச்சிருக்காப்புல. இந்த கரூர் விவகாரத்துல ஜெகதீஷ் அப்படின்றவரு எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகித்தார் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஏன்னா அவ்வளோ விஷயம் நடக்கும்போது கூட அவர் மைக்கில் ஜெகதீஷ் எங்க அப்படின்னு தேடுற ஒரு நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஜெகதீஷ் அப்படின்றவர் எந்த அளவுக்கு விஜய்க்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு அப்படின்றத இதுல இருந்தே தெரிஞ்சணும். ஏன்னா தமிழ்நாட்டு நலன் முக்கியமா, என் மேனேஜருடைய வீட்டு விசேஷம் முக்கியமான, என் மேனேஜருடைய வீட்டு விசேஷம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாரு. இதனால மக்களுடைய பணம் வீண் விரயம் ஆயிருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ரூட் மாஃபியாவை மட்டுமே நம்பி இவர் வந்து அரசியல்ல வந்து இன்னுமே செயல்பட்டு கொண்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம முதல்ல போட்ட கையெழுத்தே இந்த சிங்கப்பெண் இந்த இதுக்குதான். ஆனா இதையே அவர் வந்து மதிக்கல அப்படிங்கும்போது இன்னும் அவருடைய ஆட்சி வந்து நிறைய பேருக்கு தெரியணும், நம்ம முதலமைச்சர் எப்படி இருக்காரு அப்படின்றது தெரியணும். இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கே இஷ்யூ பேசிக்கிட்டு தான் இருக்கோம், பிளவுபட்டுச்சு சேர்ந்தது அதெல்லாம். நம்ம இப்ப சி.வி. சண்முகம் அவங்க ராஜினாமாவே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக் வந்துச்சு. ஆனா அவரு மயிலம் தொகுதியில போய் மக்கள் எல்லாம் பார்த்து நன்றி சொல்லியிருக்காரு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் நன்றியை நான் ஜெயிக்க வச்சுட்டீங்க, நான் வந்து சட்டப்பேரவையில சட்டமன்றத்துல நான் உங்களுக்காக நான் வந்து உழைப்பேன், மக்களுடைய குரலா நான் இருப்பேன், நான் கட்சியெல்லாம் நான் மாறல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது டிவிகேவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா இவர் வந்து வருவாரு, அங்க நம்ம வந்து ராஜினாமா பண்ணிடுவாரு, இடைத்தேர்தல்ல நம்ம சின்னத்துல இவர் நிற்பாரு, அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆதரவு வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் கனவு கண்டிருப்பாங்க. இன்னும் சில பல விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க ஆதவர்ஜுனா அவர்கள். ஏன்னா அவர் சொல்றதுதான் விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் வந்து விஜய் அவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அவங்களாதான் இருக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும்போதே இவர் ராஜினாமா பண்ணல, டிவிகேக்கும் போகல அப்படின்றது ஒரு பெரிய இடியா இருக்குது டிவிகேக்கு. ஆக்சுவலா வந்து அதிமுக இன்னைக்கு சதறுது, சிக்கி சின்னாபினம் ஆகுது அப்படின்னா இதுக்கு யார் அத்தாட்சி போட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி.வி. சண்முகத்தை தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி.வி. சண்முகம் தான் ஆரம்பத்தில் இந்த டீமை பிரித்து 25 பேர் அவருக்கு ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைமையில கொண்டு வந்தாங்க. கூட இருந்தவங்களுக்கும் பதவி ஆசைகள் அப்படின்றத உணர்வுகளை ஊட்டுறது சி.வி. சண்முகம் தரப்பினர் அப்படி சொல்லலாம். ஸோ அதனுடைய விளைவு தான் 4 எம்எல்ஏக்கள் இப்போ எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனால் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கிறாங்களே, தன்னுடைய மக்கள் ஜெயிக்க வச்ச மக்களுக்கு நாமத்தை போட்டுட்டு அவங்களுக்கு போயிட்டு இது மாதிரி சொல்றாங்களே. ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம்ன்றீங்க? சி.வி. சண்முகம் தான். இப்போ சி.வி. சண்முகம் ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்றதுல உறுதியா இருந்தார். அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, என்ன வில்லன் ஆக்கிட்டாங்க, இவங்கெல்லாம் ஹீரோ ஆயிட்டாங்க, அதனால நான் ராஜினாமா பண்ண போறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அந்த நிலைப்பாடுல உறுதியா இருந்தார். ஆனா இப்ப யூட்டர்ன் அடிச்சிருக்கிறார். என்னன்னா நான் ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிறாரு. சோ அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கணும், இவர் ராஜினாமா பண்ணலன்னா இவரு ஏடிஎம்கேல தான் நீடிக்க போறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மயிலம் தொகுதியில தன்னுடைய வாக்காளர்களுக்கு நன்றி செலுத்தும் போது அவர் சொன்னாரு, 5 வருஷத்துல நான் என்னால முடிஞ்சது, என் சக்திக்கு முடிஞ்சதை எவ்வளவு பண்ணணுமோ அந்த அளவுக்கு இந்த தொகுதிக்காக நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் என்ன பண்ணிருக்க சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி பாஜகவுடைய பின்புலம் பயங்கரமா இருந்திருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக சதையிறத பாஜக ஒரு காலம் விரும்பவே இல்லை.
ஸோ அதனாலதான் சி.வி. சண்முகம் கூட திரும்பவும் இங்க வந்து சேர்ந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து பின்னாடியில இருந்து பாஜக இருந்ததுதான். சி.வி. சண்முகம் அந்த பக்கம் போனார்னா அதிமுக அப்படின்றது எந்த அளவுக்கு வட மாவட்டங்களை நீங்க எடுத்தீங்கன்னா, ஏன்னா சி.வி. சண்முகத்துக்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா வன்னியர் வாக்குன்றது கொஞ்சம் கணிசமாவே அவர்கிட்ட இருக்கு வட மாவட்டங்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தனக்குன்னு அதிமுகவுக்குன்னு இந்த வட மாவட்டங்களை கொஞ்சம் செல்வாக்கு கொஞ்சம் சரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலதான் பாஜக இது என்ன பண்ணாங்கன்னா, இவரை வந்து என்ன பண்ணாங்க, திரும்பவும் அதிமுகக்குள்ள கொண்டு வரதுக்கு பல கட்டங்களான பேச்சுவார்த்தை நடக்குது. இப்ப எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். சி.வி. சண்முகத்தையும் உள்ள கொண்டு வந்தா அவர் எந்த ஸ்தானத்துல இருந்தாரோ அந்த ஸ்தானத்துல அவருக்கு நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ சி.வி. சண்முகம் ராஜினாமா பண்ண போறதும் இல்லை, தாவேக்காவுக்கு போய் சேர போறதும் இல்லை. ஸோ இது வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருந்தது. ஸோ ஏன்னா இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், அதிமுக அப்படின்ற ஒரு விவகாரம் 2 பாதியா இருந்தது, அவ்வளவுதான அதிமுக அப்படின்னு எல்லாமே நினைச்சிருந்தாங்க. ஆனா இது ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்றாங்க, திரும்ப ஒண்ணு செய்றாங்க. ஆனா ஒரு மனுஷன் மட்டும் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறாரு. இப்போ இதே நிலைப்பாட்டில் தான் சி. விஜயபாஸ்கர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணாரு, அவருடைய தொகுதி மக்கள் கிட்டையும் சரி, தொகுதி நிர்வாகிகள் கிட்டையும் கட்சி நிர்வாகிகள் கிட்டையும் ஆலோசனை பண்ணிட்டு அவங்க என்ன கருத்து சொல்றாங்களோ அதன்படி நான் முடிவெடுப்பேன் அப்படின்ற ஒரு விவகாரத்துல வந்துட்டார். ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதிமுகவில் எம்பியா இருக்கிற தனபால் அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, சிபிஐ விசாரணை வேணும், எங்களுக்கு அமலாக்கத்துறை விசாரணை வேணும், ஏன்னா இந்த 4 பேர் ரிசைன் பண்ணி போனதுல எங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இது சிபிஐ இடி இவங்க எல்லாம் இதுல இம்ப்ளிமெண்ட் ஆனா அடுத்தடுத்து போய் சேர்றாங்களே அவங்களுக்கு எல்லாருக்குமே சிக்கலாயிடும். இப்ப சி.வி. சண்முகம் போய் சேர்றாருன்னா அவருக்கு பெரிய சிக்கலாயிடும், சி. விஜயபாஸ்கர் போய் சேர்றாருன்னா அவருக்கும் பயங்கரமான ஒரு சிக்கலாயிடும். ஸோ இதெல்லாம் பார்த்துதான் எதுக்கு தேவையில்லாம நம்மளே போயிட்டு மாட்டிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பேக் அடிச்சு என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. சி.வி. சண்முகத்தை உள்ள கொண்டு வரதுக்கு எஸ்பி வேலுமணி தரப்புல எந்த அளவுக்கு முட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டு கொடுக்குறாங்க. கூடிய விரைவில் இந்த இணைப்புகள் அப்படின்றது வந்து ஒன்று ஆயிடும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு பின்னாடி பாஜக பெருசா காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் வைக்க வேண்டிய கருத்தா இருக்கு. இப்ப 2 நாளுக்கு முன்னாடி கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி பயணம் போயிட்டு மோடி எல்லாம் பார்த்து சில கோரிக்கைகள், இந்த மேகதாது அணை, அதற்கப்புறம் நிறைய திட்டங்கள்லாம் வேணும் எங்களுக்கு, மீனவர்களை எல்லாம் காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரிலாம் கோரிக்கை வந்து வச்சுட்டு வந்தாங்க. அந்த டைம்ல காங்கிரஸ் தலைவர்களையும் சந்திக்கல, அமித்ஷா அவர்களையுமே வந்து சந்திக்கல. அப்படிங்கும்போது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு, ஏன் அவர் சந்திக்கல அப்படின்னு. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா சந்திப்புன்றது வந்து இங்க எல்லாமே ப்ரீ பிளானடா எல்லாமே போட்டு தான் போனாங்க. மோடி அவர்களை சந்திக்கணும், அடுத்து அமித்ஷா அவர்களை சந்திக்கணும், அடுத்த ஷெட்யூல்ல வந்து நிர்மலா சீதாராமன், அடுத்தடுத்த ஷெட்யூல்ல சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே இவங்க எல்லாரையும் சந்திக்கிறதா இவருடைய ஷெட்யூல்ல இங்க இருந்து போட்டு போனது ஷெட்யூலே இதுதான். ஆனா அங்க போயிட்டு மாறுது, ஷெட்யூல் மாறுது. என்ன ஷெட்யூல் மாறுதுன்னா, அமித்ஷா சந்திக்கிறதுக்கு டைம் ஒதுக்க மாட்டேங்கிறாரு. மோடியை சந்திக்கிறாரு, அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு டைம் வந்து அவருடைய அலுவலகத்துல இருந்து கொடுக்கப்படலை அப்படின்ற ஒரு உண்மைதான் நிதர்சனமான ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாரு, அடுத்தடுத்து சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் கார்கேவும் சந்திக்கிறத ரத்து பண்றாரு. விஜய் தரப்புல இருந்தா ரத்து பண்றாங்க. விஜய் வராரு, டெல்லிக்கு வராரு, ராகுல் காந்தியை சந்திக்கிறாரு, சோனியா காந்தியை சந்திக்கிறாரு, கார்கேவை சந்திக்கிறாரு அப்படின்னு உடனே அங்க இருக்கிற ஆதரவாளர்கள் எல்லாருமே கட்டோட்டுகள் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜயும் ராகுல் காந்தியும் ஒன்றா இருக்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து என்ன பண்றாங்க, கட்டோட்டு வச்சு கொண்டாடுறாங்க. அப்படின்ற போது இதை வந்து பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சகம் பயங்கரமா நோட் பண்ணி என்ன பண்றாங்க, அமித்ஷாவுக்கு பயங்கர கடும் கோபத்துல இருந்ததாகவும் இதை மோடி அவர்கள்கிட்ட வெளிக்காட்டுறதுனாலதான் மோடி அவர்கள் ஸ்ட்ரிக்டா ஒரு உத்தரவு போட்டிருக்காரு, நீங்க காங்கிரஸை பார்க்க கூடாது அப்படின்னு. அங்க வட்டார தகவல்கள் என்ன பண்ணுது, ரொம்பவே வெட்ட வெளிச்சமா காட்டுது. ஸோ இதனுடைய நீட்சியா தான் அவர் என்ன பண்றாரு, சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சந்திக்காம ரிட்டர்ன் ஆகுறாரு. ஆனா அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகாவில இப்ப முதலமைச்சர் மாற்றம் நடக்குது, சித்தராமையாவை ராஜினாமா பண்ணிட்டு டி.கே. சிவகுமாரை நாங்க கொண்டு வரோம். ஸோ இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால அடுத்தடுத்து தலைவர்கள் வந்து சந்திக்கிறதுல அவங்க பிஸியா இருக்காங்க. ஸோ அதனால இவருக்கு டைம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விவகாரத்துல தான் சொல்றாங்க. சரி, ஓகே, அவங்க சொல்ற காங்கிரஸ் சொல்ற ஐடியாத்துக்கே நம்ம போனா கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்ல கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்களா, மேக்சிமம் நான் ஒரு 10 நிமிஷம் சந்திப்பீங்களா, இல்ல 20 நிமிஷம் சந்திப்பீங்களா, 1 hour கூட சந்திக்கட்டுமே. ஒரு முதலமைச்சருக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நேரம் ஒதுக்கிக்கலாம். உங்க கூட்டணியில தான் போய் இருக்கிறாங்க, உங்க கூட்டணி கட்சி தலைவர் தான், ஏன் அவர்களை போய் சந்திக்கல அப்படின்னா இதுல பல அரசியலை முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்னு நீங்க பிரதமர் கிட்ட நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. ஓகே, நாட்டினுடைய பிரதமர்
அப்படின்றதுனால 2 மாநிலத்துக்கும் அவரு மத்தியஸ்தரா இருந்து என்ன பண்ணணும், இன்னும் இருக்கணும். சரி, அதனால நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. ஆனா நீங்க காங்கிரஸ் தலைவர்கள் கேட்ட சோனியா காந்தி கிட்டயோ இல்ல ராகுல் காந்தி கிட்டயோ நீங்க போயிட்டு கம்ப்ளைண்ட், அதாவது ஒரு கோரிக்கை வச்சீங்கன்னா, ஏன்னா இங்க கர்நாடகால யாரு சிஎம்மா இருக்கிறா, எந்த கட்சி ஆளுதுன்னா காங்கிரஸ் தான் ஆளுது. உங்க கூட்டணிகளை யார் இருக்காங்கன்னா காங்கிரஸ் தான் இருக்கிறாங்க. சோ நீங்க காங்கிரஸ் நீங்க டைரக்டா போயிட்டு சந்திச்சு இந்த கோரிக்கையை வச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியா நான் பண்ணலாம் முடியலாம். ஒன்னும் இல்ல, ராகுல் காந்தி ஒரு போன் அடிச்சு டி.கே. சிவகுமாருக்கு அந்த மேகதாதானால இப்ப கட்ட வேண்டாம், கொஞ்சம் கடப்புல போடுங்க அப்படின்னு சொன்னார்னா இந்த பிரச்சனை பூதாகரமா கிளம்பாது. ஆமா. சோ ஒருவேளை விஜய் அவர்கள் சந்தித்து இந்த கோரிக்கையை முன் வச்சா காங்கிரஸ் ஒரு பெரிய நெருக்கடியில மாட்டிக்கும். ஸோ அதனாலதான் காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன பண்ணாங்கன்னா விஜய் சந்திக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து மறுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, அமித்ஷா அவர்கள் கோபப்பட்டதுனால நம்ம மத்திய அரசை பகச்சிக்க வேண்டாம், மத்திய அரசை பகச்சிக்கிட்டா பல விளைவுகள் நம்மளுக்கு சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமித்ஷா வந்து விஜயை சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனாலதான் காங்கிரஸ் தலைவர்களையும் அவர் வந்து என்ன பண்ணல, சந்திக்கல. அமித்ஷா அவர்கள் கோபப்பட்டதுனால அவர் வந்து சந்திக்காம ரிட்டர்ன் ஆயிட்டாரு அப்படின்னும் பேசப்படுது. ஸோ இப்படி பல அரசியல்கள் வந்து இதுல இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இங்கிருந்து ஷெட்யூல் நீங்க போட்டு போனீங்க, ஏன் திடீர்னு மாத்துறீங்க அப்படின்னா பாஜகவினுடைய தலையீடு இங்க அதிகமா இருந்திருக்கு. அமித்ஷாவும் மோடியும் போட்ட கட்டளையினாலதான் காங்கிரஸ் தலைவர்களை இவர் சந்திக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இவங்க பயங்கரமா பிரஷர் போட்டிருக்கிறாங்க, கட் அவுட் வச்சது இதெல்லாம் கடும் கோபத்தில் ஆளாயிருக்கு. ஸோ நீங்க போய் சந்திச்சீங்கன்னா விளைவுகள் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கூட ரத்தன் பண்டிட்லாம் போயிருக்கிறாரு, ஜெகதீஷ் போயிருக்கிறாரு, அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் போயிருக்காங்க. அவருக்கு ஆலோசனை கொடுத்துருங்க இருந்திருப்பாங்க, எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாம அவங்கள சந்திச்சு பகையை உண்டு பண்ணிக்கணும் அப்படின்றதுனால கூட ரிட்டர்ன் ஆயிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுது. ஆனா இப்போ ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் கூட்டம் இருக்குல்ல, சோ அப்ப எல்லா மாநிலத்தின் முதலமைச்சர்களும் போயிட்டு நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து விவாதிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல போயிட்டு அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஸோ அப்போ அந்த சந்திப்பு நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதாவது பிஜேபி சொல்றத ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேட்கிறாரு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர்ன்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அடுத்த நியூஸாக பார்த்தோம் அப்படின்னா, ஆர்பி உதயகுமார் அவங்க வந்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை கடுமையா சாடி இருக்காரு. நீங்க ஃபர்ஸ்ட் டிஎம்கேக்கு போனீங்க, அப்புறம் விசிகேவுக்கு போனீங்க, ஏடிஎம்கே கூட நுழைய வந்தீங்க, இப்ப கடைசியா தாவேகால போய் ஐக்கியம் ஆயிட்டீங்க. அங்க இருந்துகிட்டு நீங்க ஏடிஎம்கேவை ஒன்னும் இல்லாம ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்க. குதிரை பேரம் பண்ணி எல்லாரையுமே தூண்டி விட்டு என்னென்னமோ நீங்க செஞ்சு ஏடிஎம்கேவை இல்லாம ஆக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, யானை தன்னோட தலையிலேயே நிறைய மண் அள்ளி வாரி போட்டுக்கிறதுக்கு சமமா இருக்கு. நீங்க வந்து இந்த மாதிரி ஆள் பிடிக்கிற வேலை செஞ்சீங்கன்னா பின் விளைவுகள் ரொம்ப கடுமையா இருக்கும்ன்ற மாதிரி அவர் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ஆக்சுவலா நம்ம அதுக்கு அதிமுக மேல பல விமர்சனங்கள் இருக்குது, அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த ஒரு விஷயத்துல தாவேக்கா பண்றது சரியா அப்படின்னா மிக 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 பெரிய தவறு. ஜனநாயகத்தின் படுகொலைய தாவேக்கா வந்து நடத்திக்கிட்டு இருக்குது அதிமுக மேல அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி எப்பேற்பட்ட கட்சி, ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டுல பல சாதனைகள் படுத்த கட்சி, திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்த கட்சி அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்க திராவிட கட்சிகள் 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செஞ்சுதான் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுலயும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அப்பேற்பட்ட ஒரு கட்சியை நீங்க அலங்கழிக்கிறீங்க, கபலீகரம் பண்றீங்க அப்படின்னா யாருமே பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பண்ற ஒரு அரசியல் இருக்குல்ல, தாவேக்கா பண்ற ஒரு அரசியல் இருக்குல்ல, அப்போ ஆர்பி உதயகுமார் கேட்கிற மாதிரி மக்கள் கிட்ட உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, விஜய்க்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, அப்ப ஏன் நீங்க அடுத்த கட்சி ஆட்களை வந்து நீங்க கூட்டு சேர்த்துக்கிறீங்க அப்படி? நீங்க ஒண்ணு இல்லைங்க, அதிமுகவுல அண்ணா தொழிற்சங்கம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 17 பிரிவுகள் அந்த சங்கங்கள்ல இருக்கு. அப்பேற்பட்ட சங்கங்களை கூண்டோட நீங்க என்ன பண்றீங்க, கபலீகரம் பண்றீங்க. அது எந்த அளவுக்கு ஒரு வேதனை. இத்தனை ஆண்டு காலமா கட்சியை வளர்த்து கட்டமைப்புகளை கொண்டு வந்து ஒவ்வொரு அணிகளா கட்டமைப்புகளை மக்கள்கிட்ட போய் கொண்டு வந்து ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருக்காங்க. நேத்திக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா எதன் அடிப்படையில ஒரு ஒட்டுமொத்த சங்கமும் வந்துட முடியும்? நீங்க சொல்லு பாக்குங்களா. கிட்டத்தட்ட 5,42,000 உறுப்பினர்கள் இருக்காங்க அண்ணா தொழிற்சங்கத்துல. ஒரு கூண்டோட எப்படி வந்துட முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ நீங்க என்னென்ன விஷயங்கள் பின்னாடி பணம் கையாடல் நடந்திருக்கா, பண பரிவர்த்தனை நடந்திருக்கா, பல விஷயங்கள் கேள்விகள் நமக்குள்ள வருது. ஏன்னா இப்போ ஒன்னும் இல்லைங்க, நீங்க ஒரு ஸ்தாபனத்துல வேலை செய்றீங்க,
இப்ப நான் ஒரு ஸ்தாபனத்துல வேலை செய்யறேன், நீங்க எங்க ஸ்தாபனத்துக்குள்ள வந்துருங்களேன் அப்படின்னு சொன்னா நீங்க உடனே வந்துருவீங்களா? ஏன்னா உங்க ஸ்தாபனத்துல உங்களுக்கு அதிகப்படியான சேலரி கொடுப்பாங்க, நிறைய ஃபெசிலிட்டி இருக்கும். நீங்க எடுத்தோடனே வந்துருவீங்களா என் ஸ்தாபனத்துக்கு? அப்ப நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு உங்க ஸ்தாபனத்தை விட நான் அதிகமா சேலரி கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க 1,00,000 ரூபா வாங்குறீங்கன்னா நான் 2,00,000 கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்துருவீங்களா? சோ இந்த பேசிக்கா ஒரு நடைமுறை இருக்குல்ல, இதுதான் இவங்க தாவேகா அதிமுக நிர்வாகிகளை ஒவ்வொருத்தரும் இப்படிதான் வலிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் நம்மளுக்கு எழும்புது. சோ இப்படி இருக்கும்போது தான் பல கேள்விகளும் மர்மங்களும் அதிமுகவிலிருந்து தாவேக்கால வந்து இணையறவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். சோ அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் அவர்கள் கேட்கிற ஒரு விஷயம் நியாயமான விஷயம். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்குன்னா அப்ப நீங்க எதுக்குங்க எங்க கட்சி நிர்வாகிகளை நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ இது ஏன்னா ஊழல் சக்தின்னு சொன்னவர் அதிமுகன்ற பேரை கூட யூஸ் பண்ணாதவர் தான் விஜய் அவர்கள் பிரச்சாரங்கள்ல. ஆனா அப்பேற்பட்ட கட்சி நிர்வாகிகளை உங்க கூட நீங்க சேர்த்துக்கிறீங்கன்னா இப்போ எல்லா கட்சியில இருந்து மாறி மாறி விலகுவாங்க, அது எந்த வித மாற்று கருத்து இல்ல, அது வரவேற்கணும் தான். ஏன்னா உங்க கட்சி நடவடிக்கை சரியில்லைன்னு தான் அடுத்த கட்சிக்கு நீங்க போறீங்க, உங்க கட்சியில உங்களை மதிக்கலன்றதுனால தான் அடுத்த கட்சிக்கு போறீங்க. இப்ப அது மேட்டர் கிடையாது. ஆனா ஒரு கட்சியில எம்எல்ஏவா இருந்து ராஜினாமா பண்ணிட்டு உங்க கட்சியில அடுத்து நீங்க சேர்க்கிறீங்களா, அப்ப நீங்க எந்த மனநிலையில எந்த ஒரு அரசியல் நீங்க கையில் எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது எல்லாமே தாவேக்கா வந்து அவர் ஆர்பி உதயகுமார் சொல்ற மாதிரி அவங்க தலையில அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, மண்ணவாரி போட்டுக்கிறாங்க. ஏன்னா மக்கள் ஒவ்வொருத்தையும் பாக்குறாங்க, நீங்க மக்களோட தொண்டர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் வந்து ஒரு கட்சியை அங்கீகரிச்சு உங்களை வந்து இப்போ உங்களுக்கு அங்கீகாரம் தான் மெஜாரிட்டியில் வின் பண்ணிருப்பீங்க, மெஜாரிட்டியில உங்களுக்கு வரல. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு அடி கொடுத்துருக்குறாங்க மக்கள், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா உங்க கட்சியை நீங்க வளர்த்து எடுக்காம இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும், இதை நீங்க கூட்டணி உங்களுக்கு வந்துருச்சு, விசிகா இடதுசாரிகள் காங்கிரஸ் வந்துருச்சு, இதையே மெயின்டைன் பண்ணிருக்கணும் 5 வருஷத்துக்கு. எதுக்கு அடுத்த கட்சி எம்எல்ஏக்களுக்கு அப்ளிகாரம் பண்ணி நீங்க இடைத்தேர்தலில் வந்து இது மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்க பண்றீங்க? சோ இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் கிட்ட உங்க மேல ஒரு வெறுப்பு இருக்கு, அடுத்த கட்சியை நீங்க ஆக்குபேட் பண்றீங்க அப்படின்றது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது தாவேக்காவுக்கு ஒரு பேர் அழிவு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த ஒரு ஏன்னா அதிமுக அப்படின்றத எந்த அளவுக்கு கட்டமைச்சிட்டு வந்தாங்க அப்படின்றதுல தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் ஆர்பி உதயகுமாரை இந்த அளவுக்கு கடும் சொற்களை கொண்டு அவர் விமர்சனம் பண்றது நம்ம வந்து இங்க எடுத்து பார்க்க வேண்டியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா சிவி சண்முகம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். சிவி சண்முகம் இதே ஒரு பொதுக்குழுவில் அதிமுக ஏன் கட்சியில அதை சதைக்கிறதுக்கு நான் ஒன்னும் பார்த்துன்னு சும்மா இருக்க மாட்டேன்டான்னு பொங்கி எழுந்தார். இன்னைக்கு தாவேக்க உங்க கட்சி என்ன பண்ணிருக்கு, ஆக்குபேட் பண்ணிட்டு இருக்கு, நீங்க சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்குல்ல. இது எல்லாத்தையும் மக்களும் தொண்டர்களும் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா எந்த அளவுக்கு ஒரு மலிவான அரசியலை, கீழ்த்தனமான அரசியலை கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து மாற்றத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கட்சி இன்னைக்கு மற்ற கட்சிகளுடைய எதிர்ப்பை தான் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. கட்சிகள் மட்டும் இல்லாம மக்களும் சேர்ந்து முகம் சுளிப்பதை நாம வந்து பார்க்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃப்ரண்ட் ரூட்ஸ் டிவியோடு. மீண்டும் நாளை விவாதிப்போம். நன்றி.